சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சத்குருவாய் எழுந்தருளும் ஞான சித்தி விநாயகர் செந்தாமரை கடல் போற்றிடுவோம். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர், குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அருட்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்துவானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் ஓங்கி புல்குக உலகம் எங்கும் புரவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு ஆலவா எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெல்வார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணி வந்து எய்தார் வாழ்நாளுநனி பெறுவர் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவ. திருவிளையாடு புராணத்தில் 60வது படலம்னு பரிநறியாக்கி வையை அழைத்த படலம். பக்தாளுக்கு பிராரப்த வசாத்து வினை பயனால துர்பாக்கியமான சூழ்நிலை வந்தா கூட அந்த நிலையிலையும் பக்தியை விடாமல் இருந்துட்டா பகவானுக்கு அவளுக்கு வேணுங்கிற சௌபாகியங்களை கொடுக்கிறார். பக்தி இல்லாதவாளுக்கு அவளோட பூர்வ வினையினால சௌபாகியங்கள் இருக்கிறாப்புல தென்பட்டா கூட அந்த நன்றி உணர்வு தெய்வத்துக்கிட்ட ஒரு பக்திங்கிறது இல்லாமல் போக ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா, எல்லாம் பாழா போயிடுறது. பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன? மகாபாரதத்தில் பாண்டு புத்திராளான பாண்டவர்களுக்கு நியாயமா சேர வேண்டிய சொத்தை கொடுக்கறதுக்கு துரியோதனாதிகளுக்கு மனசு வரல. பேருக்கு ராஜான்னு உட்காண்டிருக்கான் திருதராஷ்டிரன். புறக்கண்ணும் இல்லை அகக்கண்ணும் இல்லை. சொல்றவா சொல்றத கேட்கறதுக்கு நல்ல புத்தி கேட்குற மாதிரி புத்தியும் இல்லை. துஷ்ட புத்தி உள்ளவா சொல்றத கேட்குறாப்புல மனசு இருக்கு. மனம் போன போக்கில் வாழறதுங்கிறதுக்கு துரியோதன திருதராஷ்டிரம்லாம் பிரமாணம். அப்படி அவளுக்கு ஏதாவது கொடுத்து தான் தீரணும்னு பீஷ்மர் விதுரர் மாதிரி இருக்கிறவாள்லாம் சொல்ல, காண்டவ பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய ஒரு முள்ளு காடு அங்கே ஒன்றுமே கிடையாது. அது என் தம்பி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அங்கே அவள் சௌக்கியமாக ராஜ்ய பரிபாலனை பண்ண வேண்டியது. நான் முள்ளு காட்டில் என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணர் சொல்கிறார், பரவாயில்ல கொடுக்குறேன் வாங்கிக்கோ.
என்ன தான் அங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு வருவோம், வா சைட்டை போய் பார்ப்போம். இந்த சைட்டை போய் பார்க்குறத SITE சைட்டை போய் பார்க்குறா. இப்போ கிருஷ்ணனோட SAGHD சைட்டு போட்டு என்ன ஆச்சுன்னா, அந்த முள்ளுக்காடு லாயக்கு இல்லாமல் இருந்த இடம் பகவானோட திருஷ்டி பட்டு அப்பேற்பட்ட பூமி ஆயிடுச்சு. தேவலோகத்தை சிற்பியை கூப்பிட்டு மாளிகை கட்ட சொல்றார். சுவாமி சொல்றது அப்படியே கேட்டுட்டா நமக்கு என்ன வேணுமோ எல்லாம் நடக்கும். நம்ம மைண்ட் அப்ளை பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் இவருடைய பராக்கிரமம் ஓங்கி எல்லா ராஜாக்களும் இவருக்கு கட்டுப்பட்டாப்புல ஆகி ராஜசூய யாகம் பண்றாப்புலாம் எடுத்து எதுக்கு லாயக்கில்லைன்னு ஒதுக்கி ஓரம் கட்டணும், சொத்தெல்லாம் பிடிங்கிடணும்னு நினைச்ச துரியோதனனே என்னடா இவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நினைச்சுட்டான். அது சுவாமி கொடுத்த பாக்கியம். ராஜசூய யாகம் பண்றது எல்லா ராஜாக்களையும் கூப்பிடணும். சொந்தக்காரனாவும் போயிட்டான், அவனை கூப்பிடாம இருக்கக்கூடாது. தர்மபுத்திரருக்கு யார்கிட்டையுமே துவேஷம் கிடையாது. ஒரு இஷ்யூ பேஸ்டாக தான் அவர் எதுவுமே பேசுவார். அதுக்கப்புறம் ராகத்வேஷம் இல்லாமல் நடந்துப்பார். அவரோட ஆட்டிடியூடே அந்த மாதிரி. இல்லைன்னா பாகவதத்தில் ஒரு கட்டம் வரும்லாம் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. எத்தனை கொடுமை பண்ணியிருக்கான் திருதராஷ்டிரம் பெரியப்பா. எல்லாரும் கைவிட்ட நிலைமையில எல்லா பசங்களும் செத்து போயிட்டா, ஒத்துருமே இல்லை, நிர்கதி ஆயிட்டாங்கிறத தன் அரண்மனையில் கூப்பிட்டு துவேஷம் இருக்கிற தன் தம்பியை விட்டு சாப்பாடு பாடு வச்சு காப்பாற்றினார் திருதராஷ்டிரன். யார் பண்ணுவா? கற்பனை பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒழுங்காக இருக்கிற அப்பா அம்மாவுக்கு சோறு போடுற வழியை நீங்கள் பார்க்க முடிய மாட்டேங்கிறது. கொடுமை பண்ணின பெரியப்பாவை தினம் நமஸ்காரம் பண்ணிட்டு போவார் பாகவதத்தில். அது தனி கட்டம். அப்படி ராஜசூய யாகம் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒரு வேலை அலோகேட் பண்ணுறா. துரியோதனனுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கா. அவன் பரிசு பொருட்கள்லாம் வாங்கி வைக்கிற வேலை வைத்தறிச்சல் ஜாஸ்தி பண்ணுறாப்புல. அது மாளிகை தேவலோகத்து ஆர்கிடெக்ட் இல்லையா, அதனால எங்கே தண்ணி இல்லையோ அங்கே தண்ணி இருக்காப்புல தெரியும். தண்ணி இருக்கிற இடத்துல தர மாதிரி தெரியும். இவன் அந்த மாதிரி எங்கேயோ போய் தடுமாறி விழுந்துவிட்டான் துரியோதனன். அப்போது கண்ணு தெரியாதவன் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி திரௌபதி சிரிச்சுட்டான். மொத்த அனர்த்தத்துக்கும் அதுதான் காரணம். ஒரு முள்ளுக்காடாக இருந்த இடத்த பகவான் இப்படி ஆக்கி கொடுத்துருக்கார். நமக்கு வைபவம் வரும்போது தான் ரொம்ப அடக்கமாக இருக்கணும் இல்லையா? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருருள் உய்த்து விடும்னா எப்பேற்பட்ட வார்த்தை. கடைசியில் எந்த அளவுக்கு அந்த சீரழிவு கொண்டு போய் விட்டுதுங்கிறது சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த நிலையிலையும் கிருஷ்ணனை விடாமல் பிடிச்சின்றதுனால பகவான் திரும்பி தூக்கி விட்டுட்டாரே தவிர இந்த டிட்டீரியரேஷனை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது ஒத்தொத்தர் வாழ்க்கையிலையுமே பகவான் அந்தந்த ஜீவனுக்கு சேர வேண்டிய பாக்கியத்தை கொடுக்குறார். பக்தியை விடாமல் பிடிச்சுன்னா அந்த பாக்கியம் அதிகமாகும். பக்தி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அகங்காரம் வந்துடுத்தோம்னா கைவிட்டு போயிடும் இல்லையா? சாதுக்கள் வாழ்க்கையில் பார்த்தா நல்ல வசதியாக இருந்த நாட்கள்லையும் ஒன்றுமில்லாத நாட்களையும் அவள் பக்தியை விடவே இல்லை. எந்த நிலையிலையும் சுவாமி மேலே இருக்கிற பற்று, சார் தெய்வ பாசம்னு சொல்கிறார், அது விடவே இல்லை. அப்படின்னா அவளை சுவாமி காப்பாற்றுறார், ரட்சிக்கிறார். பூர்வ புண்ணியத்தினால வர்ற பாக்கியத்தை அடியார்களை அலட்சியம் பண்ணியோ ஒருத்தர் மனசு புண்படுத்தியோ, அடியார்கள்னு இல்லை, யார் மனசு புண்பட்டாலும் அது தப்பு தானே. அடியார்களாக இருந்தால் பாபம் பாதிக்க போகிறது. சாதாரண மனுஷனாக இருந்தால் அவனே நம்மளை அஃபெக்ட் பண்ண போகிறான். ஹர்ட் பண்ணிட்டா ரிவெஞ்ச் வைப்பானா இல்லையா? பாண்டியனுக்கு பகவான் இந்த பாக்கியத்தை கொடுத்துருந்தார். அதை உணர்ந்து மாணிக்க வாசகர் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பான்னு சொல்கிற காரியமாக பண்ணாமல் என்ன பாடுபடுத்தியிருக்கா இல்லையா? என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்கலாம், ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஒரு நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம். அடியார் தானே, சாதுக்கள் தானே. இந்த பரம்பரையை சிவபக்த பரம்பரை, இந்த பாண்டியர்கள் பரம்பரையை அப்படி தான் சொல்லிட்டு வரா சரித்திரத்திலேயே. பகவானே ஆட்சி பண்ணின ஒரு பரம்பரை அப்படின்னா நம்ம முன்னோர் யார்? சிவபெருமான் தானே. இப்போ அவருடைய பக்தன் அப்படின்னுட்டா ஏற்கனவே தெரியவும் தெரியும். அப்படிங்கிறத அந்த பக்தனுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கணும், அபச்சாரம் பண்ணிவிட்டா ஒரு நமஸ்காரம் தான், வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். அம்பரீஷனுக்கு
துவாதசி பாரணிக்கு முன்னாடி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு துர்வாசருக்கு கோபம் வந்துடுத்து. கோபத்துக்கு ரியாக்ஷன் கூட இல்லாத பரமசாதுவான ராஜா மன்னிப்பு கேட்குறான். பாவம், அவன் தப்பு பண்ணலை, சாப்பிடலை, துளசி தீர்த்தம் தான் சாப்பிட்ருக்கான். என்னை அவமானப்படுத்தி விட்டியே அப்படின்னு கோச்சுண்டு தன்னுடைய ஜடையிலேருந்து ஒரு இதை உருவி, கேசத்தை உருவி கீழே போட்டு ஒரு பூதம் வராப்பில் பண்ணிவிட்டார். பகவானே நாராயணா காப்பாத்துன்னு கூட அம்பரீஷன் கேட்கல. எதுக்கும் பயன்படும் சுதர்சன சக்கரத்தை கொடுத்து வச்சிருக்கார் பெருமாள் இவர்கிட்ட. அவர் பூஜா குரு கிரகத்தில் கபுக்கு கிளம்பிட்டார். அவரை கிளம்பிட்டார். ஒரு பக்தனுக்கு ஆபத்துன்னு கிளம்பி சமஸ்த லோகங்களும் விரட்டிட்டு போனார். துர்வாசரன் இருக்கு, மும்மூர்த்திகளும் சொல்லிட்டா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சரித்திரம் காட்டுறது, அடியாருக்கும் அடியேன்னு பரமேஸ்வரன் சொன்னார் இல்லையா, பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றாருங்கிற மாதிரி என்னுடைய பக்தாளுக்கு சமம் நான் கூட இல்லைப்பா, அவளே தான் விட்டார் சுவாமி. மும்மூர்த்திகளும் ஒன்றும் பண்ண முடியாது. பகவான் அகம் பக்த பராதீனகாங்கிறார். பாகவதாளுக்கு அபச்சாரம் இந்த கை பண்ணிட்டுனா அந்த கையை நான் வெட்டிடுவேன்னு சொல்கிறார் பகவான். அப்படியே பாகவதத்தில் ஸ்லோகம் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நீ அவன் காலிலே போய் விழுன்னா அம்பரீஷன் வந்து அச்சுச்சோ நீங்கள் பெரியவா, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுதர்சனத்தை விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் ஒன்றும் பண்ணிவிடாதே. அடியாருக்கு அபச்சாரம் இழைச்சுட்டா ஒரே ஒரு நமஸ்காரம் தான், வேறு ஒன்றும் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. மனசு வருந்தி இறங்கிவிட்டா போகிற, முடிஞ்சு போச்சு. இவன் அதை பண்ணவே இல்லை. இவர் இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்கானே, இப்போ இவன் பணம் கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணேன்னு தெரில, எல்லாம் பண்ணால் வந்துட்டு சொல்லிப்பா, குதிரை வந்தாச்சு, என்ன பண்ண முடியும், நீ அடித்து அடி திருப்பி கொடுக்க முடியுமா? எவ்வளோ அவமானப்படுத்தி ஏசினது இல்லையா? அவரே சொல்கிறார், என்னை எல்லாரும் திட்டினா என்னன்னு சொல்லி திட்டினா, சிவபக்தனா போய் பாழா போயிட்டான்னு திட்டினா, இந்த ஏச்சு எனக்கு வேணுமான்னு கேட்குறாரு. அவன் அடித்தது எனக்கு வலிக்கலை, பாறையை தூக்கி வச்சான், பாரம் தெரியல, எல்லாத்தையும் நீர் வாங்கிட்டு இருக்கிற. ஆனால் ஒன்றை திட்டுறானே, அது உனக்கு வலிக்கிறதோ இல்லையா, எனக்கு என்ன வலிக்கிறது இல்லையா? ஏற்கனவே சொல்லியிருக்கணும், நம்ம நினைவில்லை. ஒரு பக்தர் என்னை கேட்டார், இந்த ஞானானந்த சுவாமியோட கும்பிட்டு நீங்கள் என்னத்தை கண்டேன்னு கேட்டார். அப்படியே கேட்டார். ஒழுங்காக கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேள், வேலை போச்சு, 1ஆம் தேதியான சம்பளம் இருந்தது, இப்போ எனக்கு பஜனை பண்ணி கதை சொன்னால் யாராவது கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. குடும்பத்தை எப்படி நடத்துறது? உங்கள் பையனுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது, பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியலையான்னு சொன்னேன். இந்த சுவாமி என்ன பண்ணிட்டார் நமக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீ கேட்குற கேள்விக்குள்ளேயே பதில் இருக்கியான்னு. என்ன, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை போயிடுத்து, என்ன ஆச்சு, சனி ஞாயிறு பண்ணிட்டு இருந்த பஜனை நாள் பூரா பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கதை கேட்டுன்னு இருந்தேன், கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். வேலையில் இருந்தபோதாவது கடனில் அவஸ்தைப்பட்டிருக்கேன். 500 ரூபா கடனுக்காக மளிகை கடைக்காரன் கண்ணில் படாமல் தப்பிச்செல்லாம் ஓடிருக்கேன். இன்றைக்கி எனக்கு பணத்துக்கு தேவையில்லை, தேவைப்படும் போது பணம் இல்லாமல் இருந்ததே இல்லை. இது அனுகிரகம் இல்லையா? தன்னை நம்புறவா, தன்னோட நாமத்தை ஒரு தடவை சொல்கிறவாளுக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்ணுறான்னு வெளியில் இருக்கிறவாளுக்கு புரியாதுன்னு. இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறவாளுக்கு தான் புரியும். வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ ஹம்பக்கு மாதிரி தெரியும், அது விளக்கவே முடியாது. அடியார்களுக்கு சுவாமி என்ன பண்ணுறாருன்னு, அடியார்களுக்கு என்ன பண்ணுறாருன்னு விளக்க முடியாது. என் குழந்தைக்கு விஷன் ப்ராப்ளம் தான், நன்னா இருந்தால் ஸ்கூல் படிச்சிருப்பான், காலேஜ் படிச்சிருப்பான், உத்தியோகத்துக்கு போயிருப்பான். முரளிதர சுவாமியோட அனுகிரகத்தினால அவர்கிட்டயே பாகவதம் படித்து 15 வயசில் சத்தாகம் பண்ணான், முதல் சத்தாகம். அந்த சத்தாகத்தில் லாஸ்ட் டே அன்றைக்கி அவன் சொன்னான், எனக்கு விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் எனக்கு பாகவதம் கிடச்சிது. அனுகிரகம் தானே இல்லையா? திவான் பதவியை விட பாகவதர் பதவி பெருசுன்னர் ஐயாவாள். கிடச்சிடுமா அது? பகவானுக்கு ஆட்பட்டு வாழக்கூடியது, சுவாமிக்கு அடிமையாக இருக்கிறது, யாருக்கும் அடிமை இல்லாமல் இருக்கிறது, இது கிடைக்குமா? அது தெரியாதுதே. லௌகிக ஜனங்களுக்கு அது புரியவே புரியாதே.
இந்த ரஜோ குணமும் தமோ குணமும் மண்டி இருக்கிறவாளுக்கு சாத்விகாலை கண்டா ஏளனமாக இருக்கும். அட லூஸு அச்சு பிச்சு நினைப்பான். பகவான் அந்த தைரியமான ஒரு மனோநிலை, ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு ஹம்பிள்னஸ் யாருக்கு இருக்கோ அவளை தான் காப்பாற்றுறார். ஞானநாயகன் நாணையால் நரி பரி வெள்ளமானவாறு உரை செய்து மீண்டு அப்பரி நரியாய் போனவாறு கண்டு அமைச்சரே புரவலன் கருப்ப வான ஆறு போல வையை நீர் வந்தவாறு உரைப்போம். பகவான் ஞான நாயகனான சுவாமியுடைய ஆணையால நரியெல்லாம் பரின்னு சாதாரணமாக சொல்ல, நரி பரி வெள்ளமானவாறுங்கிறார். அப்படி ஒரு கூட்டம், குதிரை கூட்டம். ஆனவாறு உரை செய்து இதை சொல்லிட்டேன். மீண்டு அப்பரி நரியாய் போனவாறு கண்டு சொல்ல போறது என்ன, அந்த பரியெல்லாம் நரியா மாற போறது. இப்போ அதை சொல்ல போறேன். அதனால ராஜா கோபம் ஏற்பட்டு அமைச்சரை புரவலன் கருப்ப திருப்பியும் அவரை தண்டிக்கிறதுக்கு ராஜா நினைக்க வான ஆறு போல வையை நீர் வந்தவாறு உரைப்போம். கங்கை எப்படி ஆகாசத்திலேருந்து பொங்கி வந்ததோ, சிவபெருமான் ஜடையில தாங்கின்றாரோ, அப்படி வைகை பொங்கி வந்த கதையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். மாணிக்க வாசகர் தன்னுடைய கிரகத்தில் எல்லாம் நல்லபடியாக நடந்துருத்தோங்கிற நிலையில் உள்ள வந்துட்டார் இல்லையா. இந்த லீலை அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிறார். நினச்சிண்டு கொஞ்சம் சரீர அபிமானமோ ராஜாட்ட பயமோ உத்தியோக சிந்தனையோ ஏதோ ஒரு இழை கொஞ்சம் வெளியில் இருக்கு. அதனால தான் இன்னும் நான் உங்கள்கிட்ட வர முடியல. ராமகிருஷ்ண சார் சொல்லுவார், ஊசியில் நூலை கோக்கணும்னா ஒரு இழை வெளியில் இருந்தால் கூட உள்ளே போகாதுங்க. ஏதோ ஒரு ஸ்மால் டீவியேஷன் இருக்கு. அதனால் ஒன்று என்ன வேண்டிக்கிறேன், தப்பி தவறி கூட ஒன்றை தவிர வேறு சிந்தனை எனக்கு வரக்கூடாது. சிந்தனை நின்னதாக்கி நாயினேன் தன் கண்களை இணை நின் திருப்பாத பொதுக்காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன் ஆற வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மால் அமுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி தனிச்சுடரே இரண்டுமில் இத்தனிய நேர்க்கே. இந்த சிந்தனை உங்களுக்கே இருக்கணும். என் மனசில் வேற எண்ணம் வரப்படாது. நாயினேன் தன் கண் இணையனின் பாத போது காக்கி திருவடி மலர்களையே இந்த கண்கள் பார்க்கணும். வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி உங்களையே நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். வாக்கு உன் மணி வார்த்தை காக்கி வாக்கில் வம்பு வரப்படாது, வெட்டி பேச்சு பேசப்படாது. உங்களை பற்றியே பேசணும், பாடணும், நாம ஜபம் பண்ணணும், வேற ஒன்றும் எனக்கு வரப்படாது. ஐம்புலன்களார வந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை இந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஏற்படுறதுக்காக தானே என்னை உள்ள புகுந்து ஆட்கொண்டேள். நீங்க எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஞான வித்தையை கொடுத்துட்டேளே. அன்னைக்கு வந்த தரிசனமும் அப்படி தரிசனம் திருப்பெருந்துறையில், இன்னைக்கு வந்த தரிசனம் அப்படி தரிசனம். சொல்றார், செந்தாமரை காடனைய மேனி தனி சுடரேங்கிறார். ஒரு காடு பூரா ஒரு பெரிய குளம், குளம் பூரா செந்தாமரை இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் சுவாமி திருமேனி. என்ன அழகான வர்ணனை இல்லையா. செந்தாமரை காடு அணைய மேனி தனி சுடரேங்கிறார். இரண்டு மில் தனியே நேர்க்கேங்கிறார். நான் ஒரு ரெண்டு கண்டாங்க. அப்படி எதுக்கும் லாயக்கு இல்லை, பக்தனாமும் வாழறதுக்கு தெரியல, லௌகீக வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லை. என்ன இனிமேல் இப்படி நான் விழறதுக்கு விரும்பலை, என்னை கை தூக்கி விட்டுருங்கோளேன், என்னை காப்பாற்றுங்கோளேன், எனக்கு தவநெறி கொடுங்கோன்னு வேண்டிக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டிக் கொள்வேன் தவநெறியேன்னு பாடினேன். என்னை ஆட்கொண்டு விட்டேள், பித்தான்னு திட்டினதை கூட நீங்கள் ஸ்தோத்திரமாக எடுத்துட்டேள். இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன், எனக்கு தவநெறி கொடுங்கோன்னு கேட்குறார். சித்தவடம்ங்கிற இடத்துல கடலூர் கிட்டக்க அப்படி ஒரு தவநெறி கொடுங்கோன்னு இவரும் கேட்குறார் சுவாமிகிட்ட. இன்னும் முழுமையாக உங்கள்கிட்ட ஈடுபடணும். பக்தனுக்கு மட்டும் ஒரு கிரீடினஸ் இருக்குமா இதில், பக்தியில்
ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டேன்னு சொல்லவே மாட்டான். இன்னும் போராதியா பாரு, அங்கே போனால் அவள் என்ன ஒரு பக்தி இருக்குது பற்றி, அந்த பக்தி எனக்கு வரலையே. மலேசியா ஒரு தடவை போயிருந்தேன். அங்கே சத்குரு ஞானானந்த சுவாமிக்கு அவர் பஜனை மடம் வச்சு அவள் பண்ணுற சேவையெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்தி எனக்கு வரலையேன்னு நினச்சேன். எங்கே போனாலும் யாரோட பக்தியை பார்த்தாலும் அச்சுச்சோ இதையை நான் கற்றுக்கணுமே, இவாட்டேருந்து நான் கற்றுக்கணுமே, இந்த குரு பக்தி எனக்கு வரலையே அப்படி தோணணும். நம்ம பண்ணிதில் நமக்கு ஒரு திருப்தி வந்துடவே கூடாது. அதாவது இவாளும் எனக்கு பக்தியை கொடு தான் பிரார்த்தனை பண்ணுறா. என்ற ஆதரம் தலைக்கோள இகபரத்து ஆசை ஒன்றும் இன்றியே. இகத்திலையும் ஆசை இல்லை, பரத்திலையும் ஆசை இல்லை. சொர்க்க போகங்கள் வேண்டாம். மோட்சம்னு கொடுத்துட்டீர்னா உம்மோட கலந்துருவேன், பக்தி பண்ண முடியாது. அதனால் தனியாக இருந்து உங்களை பக்தி பண்ணிட்டு இருக்கணும். இக ஆசையும் இல்லை, பரத்தாசையும் இல்லை. இக பரத்தாசை ஒன்றும் இன்றிய உணர்வினுக்கு உள் உணர்வாக துன்றும் பூரணமாகிய சுந்தர ஜோதி மன்றுள் ஆடிய சேவடி மனம் புதைந்திருந்தார். இந்த உணர்வுக்கெல்லாம் உணர்வாக, இந்த எண்ணங்கள்லாம் எங்கே ஒடுங்கிறதோ அந்த இடத்துல சுத்த சைத்தன்யமாக சாட்சியாக எது இருக்கோ, செறிவற்று உலகோடு ஒரே சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே அருணகிரிநாதன். ஞானம் ஏற்பட்டு அஜ்ஞானம் போயிடும். அப்புறம் அந்த ஞானம் ஏற்பட்டுங்கிற எண்ணமும் ஈஸ்வரன் கொடுத்தான், இது எனக்கு இல்லைங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னா அதுவும் போயிடுமா. அதனால் அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னுட்டார். நான் தெரிஞ்சுட்டேங்கிற எண்ணமும் டேஞ்சர், நான் ஒரு ஞானிங்கிற எண்ணமும் டேஞ்சர், அது இருக்கக்கூடாது. அதனால எல்லா உணர்வுகளும் ஒன்றக்கூடிய நிலையில் சுத்த சைத்தன்யமான சுந்தரேஸ்வரனை நினச்சி அந்த திருவடி தியானத்திலேயே இருந்தால் தன் அரண்மனையில் அப்படின்னு சொல்கிறது. பகவத் சங்கல்பம் ஆச்சு, ராஜாக்கு பக்தி வரலையே, நேர சாமியை பார்த்தும் பக்தி வரல, காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாருன்னு வாதவூரார் மேலே ஒரு உதட்டுக்கான பாராட்டு. ஒரு வார்த்தை சொல்லுவா தெரியுமா, வாய் பாயசம்பா. சும்மா வாயால் சொல்கிறது அவ்வளோதான், நிஜமாக ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வெறும் ஒப்புக்கு மரியாதை பண்ணினான், உளமார்ந்து பண்ணலை. அப்போ பகவான் என்ன பண்ணார், சரி பரியெல்லாம் நிறைய ஆகட்டும் சங்கல்பிச்சுட்டாராம். என்ன ஆச்சு, லட்சோப லட்சம் நரிகள், அவ்வளவு குதிரையும் நிறைய ஆயிடுத்து. இந்த இடத்துல ரொம்ப ஹாஸ்யமாக இருக்கும். குதிரை லாயத்தில் பெரிய பெரிய குதிரை லாயம் கட்டியிருக்கா, குதிரையெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அத்தனையும் நிறைய போயிடுது. அவளோட லாங்குவேஜ் என்ன, ஊழை தான் லாங்குவேஜா, ஊழை இட்டுக்கிறதெல்லாம் ஊழை இட்டுண்டு அதுகள் பேசிக்கிறதா. இப்படி மாட்டின்னு விட்டோமையா இந்த மனுஷால்கிட்ட. பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஒரு நத்தையோ நண்டோ மீனோ கொடுக்காம கொள்ளையும் பயிரையும் வைக்கிறேன். நம்ம இதெல்லாம் சாப்பிட முடியுமா? அங்கே பார்த்தா ஏதோ மங்கள வாத்தியங்கிறான், வேத கோஷங்கிறான், நம்மளால் இதெல்லாம் கேட்க முடியாது. நமக்கு சங்கொலி பறையொலி ஒப்பாரி இதுதான் நமக்கு இன்னிசையாக இருந்தது. அதெல்லாம் விட்டு சுடுகாட்டை விட்டு இங்கே உட்காந்துருக்கோமே இந்த நரிகள் பேசிக்கிறதா. அது சத்சங்க பாக்கியம் அசத்துகளுக்கு கிடைக்காது, கிடைச்சிட்டாலும் அருமை தெரியாது இல்லையா. காது கிழிகிறாப்புல சினிமா பாட்டு வச்சா கேட்பா, ஒன்றும் சொல்ல மாட்டா. பஜனை நடந்ததுன்னா பக்கத்தாத்துல எங்களுக்கு தூக்கம் வருது, மரியாதையாக நீங்கள் பஜனை நிறுத்த போகிறா, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுமான்னு கேட்பா. இப்போது நடக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு காது கிழிகிற மாதிரி மியூசிக் போடுறான், 8 ஊருக்கு கேட்கும், ஒருத்தர் வாயை திறக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு அரசியல் மீட்டிங்னு சொல்லி மைக்கை போட்டு பெருசாக வசவு எல்லாரையும் வெய்யறது, ஒத்துரும் போய் ஏன்னு கேட்க மாட்டா. ஒரு வேதபாரணம் நடக்கிறது, ஒரு பஜனை நடக்கிறது தான் என்னது, வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ்ன்னு கேள்வி கேட்பா இல்லையா. அசத்துகளுக்கு சத்சங்கத்தோட வாசனை வராது. இந்த நதிகள்லாம் அதுகளுக்குள்ளே ஊழை இட்டுண்டு கத்திட்டு எல்லாம் ஆக்ரோஷமாக அந்த கட்டி இருக்கிற அந்த கட்டை அறுத்துண்டு கிளம்புறது. காவல் காக்கிறதுக்கு வீரர்கள்லாம் இருப்பாள் இல்லையோ,
அவளை எங்கட நரி உள்ள கேட்குறது இங்கே அப்படின்னு பார்த்தா ஒரு குதிரை காணும், அவ்வளவு நரி கூட்டம் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் குதிக்கிறதே. நடுவில் வந்த குதிரை 1-2 குதிரைகள் அங்கே ஏற்கனவே இருக்கும் இல்லையா பழைய லாயத்தில், அந்த குதிரையெல்லாம் கடிக்கிறது. கடிச்சிட்டு காவல் வீரர்களாக வந்தானா எல்லாம் மேலெல்லாம் பாஞ்சு பிடுங்கி எடுத்து. துளசிதாசர் சரித்திரத்தில் ஒன்று வரும், ஞாபகம் வருது. அக்பர் துளசிதாசரை கூப்பிட்டு அனுப்பிச்சு, நீங்கள் ராமரை நேராக பார்த்தேன்னு சித்திரக்கூடத்து சாதுக்கள்லாம் சொல்கிறான்னு கேள்விப்பட்டேன், ராமரை பார்த்துருக்கேளான்னா. ராமர் எனக்கு தரிசனம் கொடுத்துருக்காருன்னா. எனக்கு காட்ட முடியுமான்னா, எனக்கு யாரும் காட்டலைப்பா, நானும் உனக்கு காட்ட முடியாது, அவர் கருணை பண்ணி வந்தால் தான் உண்டுன்னு. நான் இப்போ நீங்கள் சாமியை பார்த்துருக்கேங்கிறத நம்ப மாட்டேன், நம்ப வேண்டாம், அவ்வளோதானே. இல்லை அப்படி நான் உங்களை விட முடியாது, நீங்கள் பார்த்தது நிஜங்கிற பட்சத்தில் நீங்கள் எனக்கு காட்டணும், இல்லைன்னா உங்களை கைது பண்ணிவிடுவேன்னா. அவர் சொன்னார், ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் ஒரு தெருவில் பஜனை பண்ணிட்டு போகிற பாகவதர், நான் நினச்சா அவனை பார்க்க முடியுமோ? முடியாது. இப்போ எப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன், அப்படி ஒன்று அவர் கூப்பிட்டு அனுப்பணும். நீ ஒரு ராஜா, ஒரு தேசத்து ராஜா, நீ ஒரு பாதுஷா, நீ உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி வச்சுட்டு இருக்க, ராமரை பார்த்துட முடியுமா? அப்படி அவர் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கணும், அப்படி நினைக்கிறாப்புல நீ நடந்துக்கணும். பக்தி இருந்தால் தான்ப்பா சுவாமி வருவார்னுட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இங்கே உள்ள ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணிட்டான். அரண்மனையிலே ஒரு இடத்துல அவர் வச்சுட்டு ஒன்றும் தண்டிக்க வேண்டாம், பட் உள்ளே இருக்கட்டும், வெளியில் விடாதீங்க வேண்டாம். சந்தோஷம். மாணிக்கவாசகர் சரித்திரத்தில் பார்த்தோமே, தபத்தை சிறையில் விட்டார் போல சிறையில் விட்டால் சிறைக்குள்ளே உட்காந்து சிவநாமம் சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி, எங்கே வேணால் வெய்ய நான் உட்காந்து நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஆஞ்சநேய சுவாமிகிட்ட ரொம்ப பக்தி உண்டு. ஆஞ்சநேயரை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம பிரசித்தமாக சொல்கிறோம் ஹனுமான் சாலிசா, அப்போ தான் பாடுறார், ஜெய ஹனுமான் ஞான குணசாகர் ஜெய கபி சதிகு லோக உஜாகன்னு பாடுறார். இங்கே நிறையா இல்லையோ, அங்கே குரங்கா வந்துடுத்து. டெல்லி பூரா குரங்கு மேலே விழுந்து பிடுங்கிறது. அரண்மனையில் வீரர்களாக ஓடுறான். எங்கேருந்து வந்தது? ஒரு ராத்திரிக்குள்ளே இத்தனை குரங்குன்னு தெரியல, விரட்டுறதுக்கு வழியும் தெரியல, ஆக்ரோஷமாக இருக்கெல்லாம். அக்பருக்கு தெரிஞ்சு போச்சு, இது சாதுவோட அபச்சாரம் தான். நேர போய் குரங்கு படுத்துறது, ஓஹோ சுவாமி வந்துட்டார் போல் இருக்கு அப்படிங்கிறார் அவர். நான் உங்களை விட்டுடுறேன், எனக்கு ராம தரிசனம் எப்போ கிடைக்கிறதோ கிடைக்கட்டும், பரவாயில்ல, உங்கள் தரிசனம் கிடைச்சதே போகிறோம், இவாளெல்லாம் போ சொல்லுங்கன்னு உடனே ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிட்டார், மறைஞ்சு எடுத்துன்னு அவர் சரித்திரத்தில் இருக்குது. சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணால் ஏதோ ஒரு ரூபத்தில் சுவாமி அவரோட கோபத்தை காட்டிடுவார். இங்கே ஒரே நரிகள் இங்கேயும் அங்கேயும் ஆடுறது, கண்ணில்பட்ட வீரர்களை கடிக்கிறது, நகர்பூரா வலம் வருது, அங்கங்கே நின்று ஊழை விடுறது. இதுகள் ஊழையை கேட்டுட்டு ராத்திரி நேரம் தானே நரிகளுடைய சேட்டை, மரத்தில் தூங்கி இருக்கிற பட்சிகள்லாம் கத்துறதான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் நாய்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுகள் கத்துறது, மிருகங்கள்லாம் அதுகளுடைய கனைப்பு உருமல் அப்படிலாம் இருக்கு. இதுகள் என்ன பண்ணுறது, பசி தாங்கலை, காத்தாலே இந்த கொள்ளையும் பயிருமா தின்னுட்டு பிடிக்கல, அதுகளுக்கு வேணுங்கிற ஆகாரம் இங்கே கிடைக்காது. அதனால் அங்கங்கே கண்ணில்பட்ட கோழி புறா என்னெல்லாம் ஆப்பிட்டுதோ எல்லாத்தையும் கடிச்சு திங்கிறது நரி தானே. ஒரு அழகான நடுவில் ஒன்று சொல்கிறார், தூங்குகிற குழந்தைகள் பச்சை குழந்தைகளை பிடிக்கும், நரி கடிச்சிடும். அப்படி குழந்தைகளை தூக்கின்னு போகிறதுக்கு வருதான், வந்துட்டு அந்த குழந்தைகள் இப்படி கண்ணை மூடின்னு சிரிக்கும் தெரியுமா, உள்ளுக்குள்ளே பகவானை பார்க்குறதுன்னு சொல்லுவாள். அதோட சிரிப்பில் மயங்கி அந்த குழந்தைய கடிக்காமல் நக்கி கொடுத்துட்டு ஓடித்துங்கிறார். ஒரு நடுவில் ஒரு ரசம், நடுவில் ஒரு பாவம் அவர் ஓடுது. செடி கொடிகள்லாம் பிடுங்கி ஊரை துவம்சம் பண்ணி ராவோட ராவா எல்லாம் கனவி சுடுகாட்டுக்கு போயிடுது. அல்லோலப்படுறது. இது அந்த லாயம் இருக்கிற இடத்துல இருக்கிற ஏரியா. மதுரை சாம்ராஜ்யத்தில் ராஜாவோட அரண்மனை ஒரு இடத்துல இருக்குது, மாணிக்க வாசகரோட பவனம் ஒரு இடத்துல இருக்குது. இந்த குதிரை லாயம் அது சுற்றி இருக்கிற அங்கே வேலை செய்கிறவா அந்த பணியாளர்கள் இருக்கிற அந்த வீடுகள்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த இடத்துல இத்தனை அட்டகாசமும் நடந்து கோட்டை கதவை திறந்து விட்டா வீரர்கள்லாம் எல்லாம் ஒரே பிடிச்சி இந்த நரிகள்லாம்
வெடிஞ்சுடுத்துங்கிறத சொல்லும்போது அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். ஈரிலா சிவ பரஞ்சுடர், சிவபெருமானுடைய சமானம் இல்லாத அந்த திவ்ய தேஜஸ் எந்த ஞானிகளுக்கு கிடைக்கிறதோ அவ க்ஷுத்ர தேவதா வழிபாடுகள் பண்ண மாட்டா. அப்படின்னா சிறு தெய்வ வழிபாடுன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், வாசலில் கழுதை படம் மாட்டியிருக்கான். என்னை பார் யோகம் வரும்னு போட்டிருக்கு. கழுதையை பார்த்தா உத தான் கிடைக்கும், யோகம் எப்படி கிடைக்கும்? ஏதோ ஒரு மூட நம்பிக்கை. உத்தம தேவதைகளை கும்பிடாம ஒரு அல்ப பலனுக்காக சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவா தெரியுமா? அதை பண்ணக்கூடாது இல்லையா? இது கொஞ்ச நாளைக்கு உபாசனை பண்ணேன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்கிறா இல்லையா? கிடைக்கும், அதை விட பெரிய ஆபத்தும் கிடைச்சிடும் பின்னாடியே. அதனால் சிறு தெய்வ வழிபாடு சிவஜோதியை கும்பிடுறவாளுக்கு இல்லாமல் போவது போல இரவு நீங்கி சூரியன் வந்ததுங்கிற இதுக்கு உதாரணம். அது வெடிஞ்சுடுத்துங்கிறது ஒரே லைன் விஷயம்தான். அதை அவர் சொல்கிறார். ஞானிகள் சிவஜோதி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பா. க்ஷுத்ர தேவதா உபாசனை அவளுக்கு இருக்காது. ஒருத்தர் பிரசித்தமாக ஒரு பக்தராக இருக்கார். அவள் வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பூஜா கிரகத்தில் பார்த்தா உக்ர தேவதை வச்சுருக்கா. அவர் வெளியில் நடமாடுற இடத்துலலாம் அந்த தேவதை இல்லை. ஏதோ சத்சங்கம் பண்ணுறாப்புலாம் இருக்குது வெளியில். உள்ளே பார்த்தா உக்ர தேவதை இருக்கு. ஏன்னா இந்த சத்சங்கத்துக்கு நம்ம வச்சுருக்கிற ராமரோ கிருஷ்ணரோ சிவபெருமானோ பாண்டுரங்கனோ பக்தி ஞான வைராக்கியம் குடும்பத்துக்கு வேணுங்கிற அனுகிரகங்கள்லாம் பண்ணுவா. க்ஷுத்ர தேவதை என்ன பண்ணும்? ஒரே நிமிஷத்தில் உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துரும். கோடிக்கணக்கில் பணம் வரும், தங்கம் வரும், புகழ் வரும், பின்னாடியே வரும். அது தெரிய மாட்டேங்கிறது. நாராயண பட்டத்திரியும் அதில் நாராயணத்தை சொல்கிறார். கண்ணதிர்க்க குருவாயிருப்பன் அனுகிரகம் பண்ண நிற்கிறானே, க்ஷுத்ர தேவதை உபாசனை ஏன் பண்ணுறேன்னு கேட்குறாரு அவர். இப்போ ஆஃபீஸ்னு வந்தால் டாப் மோஸ்ட் பர்சன்லேருந்து கீழே கடைநிலை பணியாளர்கள்னு இருப்பாள், அவரில் இருக்கா இல்லையா? அது மாதிரி தேவதைகளில் பல தாரதமியங்கள் இருக்க. நம்ம அதை உபாசனை பண்ண வேண்டாம். உத்தமமான கதி வேணுங்கிறவா உத்தம தேவதைகள் தான் கும்பிடனால தான் 33 கோடி தேவதைகள் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் 6 தெய்வங்களை பிரதானமாக வச்சு ஷண்மத ஸ்தாபனம் ஆச்சாரியர்கள் பண்ணி கொடுத்தா. அப்புறம் என்னன்னா வேறு வேறாக தெரிகிற 6ம் 1ங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்தா இல்லையா? அது மாதிரி இந்த சூரியன் வந்ததுங்கிறது எப்படி சொல்கிறார்? க்ஷுத்ர தேவதை நகர்ந்து போகிறாப்புல சிவஜோதி வந்துடுத்துனா அப்படி நட்சத்திரங்கள் நகர்ந்து இருள் விலகி சூரியன் வந்தார். சூரியன் எதுக்கு வந்தாரா? இன்னைக்கு வாத ஊராருடைய அன்புக்கு இறங்கி சுவாமி புது லீலை ஒன்று பண்ண போகிறார், அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாராம். அப்புறம் என்ன, அங்கே இருக்கிற குளங்கள்லாம் தாமரை மலர்ந்தது. தாமரை மலர்ந்துட்டால் அல்லி கூம்பிடும் இல்லையோ, ராத்திரி தானே அல்லி மலரும். அது எப்படி சொல்கிறார்? மாணிக்க வாசகரோட மனசு மாதிரி தாமரை மலர்ந்தது, மாணிக்க வாசகரோட வாக்கு மௌனமாக இருக்காப்புல அல்லி கூம்பிடுத்துங்கிறார். என்ன என்ன அழகு, என்ன ஒரு உவமை இல்லையா? ஞானிகள் மனசு மலர்ந்திருக்கும், வாய் மௌனமாக இருக்கும். நம்ம ஓயாமல் நம்ம பேசிகிட்டே இருப்போம், ஆனால் நமக்கு இங்கே மலர்ந்திருக்கு, இங்கே கூம்பின்னு இருக்கு, தலைகீழாக இருக்கு. காவலர்கள்லாம் அடி உத வாங்கி கடி வாங்கினவா நில குலைஞ்சு போனவானா ராஜாட்ட ஓடுறா. ராஜாவுக்கு இன்னும் அவனோட இடத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரல. இவெல்லாம் போய் சொன்னோட ராஜா நடுக்கப்பட்டான். நிஜமா? நிஜம்தான். மற்ற மந்திரிகள்லாம் கூப்பிட்டு இங்கே போய் பார்த்துன்னு வாங்க. குதிரை நேரத்தில் ஒரு குதிரை இல்லை. நம்ம ஏற்கனவே இருந்த பழைய குதிரையெல்லாம் கடிச்சு குதிரை இருக்குது. ஊர் பூரா ஒரே ரணகலமாக இருக்குது. அந்த அந்த பக்கம் மட்டும் ராஜா பயங்கர கோபம். நீ இவ்வளோ மோசடிக்காரனாக இருக்க அந்த வாதவூரன், நேற்றுக்கு தானே மரியாதை பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். அவனுக்கு எத்தனை தானே சால்வை போத்துறது, எத்தனை தானே ஜெயிலில் போடுறது, எனக்கே புரியலையே. ஏன் நல்லவனாட்ட நடிச்சு என்னை ஏமாத்துறான்? அவனுக்கு மாய மந்திரம்லாம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ இந்திரஜால வேலை பண்ணியிருக்கான். நம்ம கண்ணால் பார்த்தோமே எத்தனை குதிரையும், நான் மட்டும் பார்க்கல, நீங்களாம் பார்த்து நாங்களாமும் பார்த்தோம். யாரோ ஒருத்தன் வந்தான், அப்படி பேசினா கயிறு மாற்றி கொடுத்தேன்னு எல்லாம் உங்களுதுன்னு விட்டான். ராஜா ஒன்று கவனிச்சாடா, கயிறு மாற்றினதுக்கப்புறம் என்னானாலும் எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுலேயே ஒரு பொடி வச்சுருக்காங்க. அவன் தான் என்னடா அது எங்கேயாவது பரி நிறையாகுமா? நம்ம கேள்விப்பட்டது இல்லையே, இப்படி நடந்து கொடுத்த
அப்போ பறி நரியாச்சுன்னா என்ன அர்த்தம்? நரி தான் பறி ஆயிருக்குன்னு அர்த்தம். இது எப்படி நடந்தது? அப்போ என் பணமெல்லாம் எங்கே போச்சு? இந்த குதிரையெல்லாம் எங்கே? பயங்கர கோபம். என்ன தண்டனை கொடுக்குறதுனே எனக்கு புரியலை அப்படிங்கிறான் மற்ற மந்திரிகளை கூப்பிட்டு. அவள்லாம் சொல்கிறா, எங்களுக்கே ஒரு யோஜனை சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இல்லாமல் மந்திரிகள், அவர் எங்களுக்கு மேலே முதல் மந்திரி, என்ன எங்களை சேர்ந்த ஒருத்தர் இப்போ மந்திரி பதவிக்கே அவமானத்தை உண்டாக்குறாப்பில். ராஜ சேவை ஜன சேவை பண்ணுறதுக்கு தான் இந்த பதவின்னுட்டா, ராஜாங்க பணத்தை எடுத்து துரோகம் பண்ணுற ஒரு காரியத்தை ஒருத்தர் பண்ணிவிட்டார்னு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குறது நாங்கள் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. இவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. பாவம், காத்தால் எழுந்து குளிச்சு விட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ராஜரீக உடையோட வரார். மனசானா ஒட்டலை. எப்போ இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம், சாமிகிட்ட போக போகிறோங்கிறது தான் இருக்கு. ராஜா, ஆஹா வந்துட்டாருப்பா, மகா உத்தமர் வரார், எல்லாரும் அவருக்கு சுவாகதம் கொடுங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கள்? உங்களை மாதிரி நேர்மையானவாளை பார்க்க முடியுமா? இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கல. அதில் ஒரு கிண்டல் துணிக்கிறது. என்ன மாதிரி குதிரை வாங்கியிருக்கள்? அந்த மாதிரி குதிரைலாம் இனிமேல் பார்க்க முடியுமா? ஆஹா ஆஹா அப்படின்னா எதுவும் சரியில்லையேன்னு நினச்சிட்டார் இவர். ஏன் ராஜா, ஏதாவது குதிரைக்கு பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, போய் லாயரில் போய் பார்த்துட்டு வாங்க. அத்தனை குதிரையும் ராவோட ராவா நரியாகி ஓடி போயிடுது. போய் அப்படியா? என்ன அப்படியா? பண்ணினதே நீர் தானேயா? என்ன மாய்மாலை பண்ணியிருக்க நீ? என்ன எப்படியெல்லாம் ஏமாற்றிருக்க? இத்தனை துரோகம் ஒருத்தரை பண்ணினா அவளுக்கு என்ன கடுமையான தண்டனை கொடுக்கலாம்? நீர் ஏற்கனவே ராஜசேவகம் பண்ணினதை நினச்சி உங்களை விடுறதா இல்லை இப்போ பண்ணியிருக்கிற துரோகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு யோசனை பண்ணுறேன். நான் சொல்கிறான், அத்தியனம் பண்ணவராக போயிட்டீரியா? வேதம் தெரிஞ்சவராக போயிட்டீர்? இல்லைன்னா நான் கொடுக்குற தண்டனையே வேறு. இந்த பாறாங்கல்லை ஏற்றுறது, வைகளை நிற்க வைக்கிற வேலையெல்லாம் பண்ண மாட்டேன், வேறு தண்டனை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த தண்டநாயகர்களை கூப்பிட்டான். என்னோட பணம் திருப்பி வர்ற மட்டுக்கும், உண்மையை சொல்கிற மட்டுக்கும் என்னென்ன சித்திரவதை பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பியும் அவர் இழுத்துன்னு போற. அவருக்கே ஒன்றும் புரியல. பகவானோட லீலை ஏன் இப்படி பண்ணுறார் சுவாமின்னு புரியலையே. எனக்கு இந்த குதிரை வந்தது, நிறையா போனது, ராஜா திட்டுறது, அதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, என்னையே நீங்கள் கூட்டிகிட்டு போகல அங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போது சிவனடியார் போல நடித்து நான் ஏமாத்தினேன்னு சொல்கிறான் என்ன இல்லையா? பேசப்பட்டேன் நின் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன், பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன், இனிப்படுகின்றது அமையாதார் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே. உன் திருவடி சேவைக்கு மட்டும்தான் நான் ஆசைப்படுறேன், நான் உண்மையா உருகிறேனே, அது தெரியலையா? ஏன் இப்படி வாழலாம் பேசுகிறாப்புல பண்ணுறேள்? நாதா ஓ நாதா, நாதமுடிவிறந்த நாடகம் செய்பாதா, பாதவனாம் என்னை பணி கொண்ட வேதா, வேத முடிவின் விளைந்த தனி போதா, போத நெறி கடந்த பூரணா. என்னுடைய தலைவனே, என் நாதனே, நாதாந்தமான வேதஸ்வரூபமா சிதம்பரத்தில் நடனம் ஆடுறவரே. நாடகம்னா ரெண்டு அர்த்தம், நடனம் ஆடுறதுன்னு ஒரு அர்த்தம். இப்போ ஆடின கூத்து இது ஒரு கூத்து. இந்த நாடகம் ஆடினேள், நான் ஒரு பாதகன், என்ன நீங்கள் பணி கொண்டு ஏற்றுனுட்டேள். ஒருத்தர்கிட்ட தகுதி இல்லைன்னு ஏற்றுக்காமல் இருக்கணும், ஏற்றுனுட்டு அதுக்கப்புறம் குறை பார்க்கக்கூடாது. ஏற்றுனுட்டேள், ஏற்றுன்ட்டு இப்படி பண்ணுறேள், இது என்ன நியாயம்? உச்சி பொழுதில் வைகை ஆத்தங்கரை மணலில் நிற்க வச்சு தலையிலையும் கைகள்லையும் பாறையை கொடுத்து அவரை தண்டிக்கிறாளாம். அவர் அதனால் பாதிக்கப்படலைன்னு ஏற்கனவே உள்ள படலத்தில் சொல்லிட்டார். அவர் சுவாமி இந்த வெயிட்டை தாங்குறாருன்னே சொல்கிறார். அவர் ஐயா என்னுடைய அன்பா அன்பர்க்கு மெய்யா மெய்யில்லா வினையேன், தலை வைத்த கையா செய்ய கழற்காலா, காலனைக்காய் செய்யா வேத பரியேறும் சேவகா. ஒரு
ரிஷிபுத்திரன் ஒருத்தன் உயிர் போகிறதுன்னு அழுது உங்களை கட்டின்ற போது திருக்கடையூரில் நீங்கள் காலசம்ஹார மூர்த்தியாக வெளிப்பட்டு யமனை எட்டி உதைச்சி காப்பாற்றினு ஒரு சரித்திரம் உண்டே. இன்னைக்கு இவா யமதூதர்கள் மாதிரி தான் என்னை இப்படி படுத்துறா. இவா படுத்துகிற பாட்டுக்கு நான் கவலைப்படலை, நீங்கள் படுத்துகிற பாட்டுக்கு தான் நான் அழறேன். அத்தா கல்லா கடையேனை ஆட்கொண்ட பித்தா பொய்யுலகை மெய்யாக பேதிக்கும் சித்தா சித்தம் தெளிவித்து எனை தந்த முக்தா மோனமயமான மூர்த்தி. உங்களோட கிருபை கிடைச்சுடுத்துன்னா சித்தர்கள் என்ன பண்ணுவா, கல்லை பொன்னாக்குவா இல்லையா, அது மாதிரி உங்கள் கிருபை கிடைச்சுடுத்துன்னா இந்த மாயாலோகம் சிவமயமாக தெரியும். அதுதான் பெரிய சித்தி. ஞானானந்த சுவாமி சொல்கிறார், சித்தியனில் கண்கட்டு வித்தை அல்ல, செல்லறையாம் கர்மத்து செய்கை அல்ல, மித்தை எனும் மாலம் அல்ல, மின்னணுவாம் விஞ்ஞான வியப்பும் அல்ல, சித்தியனில் சிவனோடு ஒன்றாம் சித்தி சிவனாவானேதான் சித்தன் சித்தன்கிற. கல்லு தங்க மாறுதோ மணல் கயறாறுதோ சித்தி இல்லைப்பா, ஜீவன் சிவமாகணும், அதுதான் சித்தி. அப்படி பண்ணக்கூடிய சித்தர் இல்லையா நீங்கள். ஆனால் இந்த பொய் உலகத்தில் என்னை விட்டுட்டு மெய்யை அடைய விடாதபடி பண்ணுறாளே, இது என்ன நியாயம் அப்படின்னு கதறாராம். சுவாமி நினச்சுண்டார், சரி இவருடைய யோக்கியத்தை என்ன, இவரோட பக்தி என்னங்கிறத எல்லாருக்கும் புரியும்படியாக பிரகடனம் பண்ணணும். அப்புறம் என்ன, அவருக்கு அடிக்கிறதோ உதைக்கிறதோ பாரம் ஏற்றுறதோ மணலில் நிற்க வைக்கிறதோ வலிக்கலை, நான் விட்டுட்டு வந்ததுக்கு தான் அழறார். ஆனாலும் என் பக்தன் எந்த லீலையும் எந்த சோதனையும் தாங்குவான்னு நான் பண்ணினதை அவர் தாங்கிட்டார் இல்லையா, அதுக்கு நான் 2 அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிண்டு அப்புறம் என்ன, என்னை தவிர உலகத்தை எதையுமே நினைக்காமல், உலகத்தில் எந்த பற்றும் இல்லாமல் சுத்தமான பக்தியோட புட்டு வாணிபம் பண்ணுற அந்த வந்தி கிழவிக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். அவளுக்கு பணங்காசு கேட்டானா கொடுத்துடலாம், தினம் புட்டு பண்ணிட்டு சொக்கநாதான்னு எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அவள் வியாபாரம் பண்ணுறா. அடியார்கள்ட்ட காசு வாங்க மாட்டா, அவளே ஏழை, வாங்க மாட்டா. யார் என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுப்பா. என்னுடைய சரணார் விந்தந்தவர் வேறு எந்த சிந்தனையும் இல்லை, வசதியாக வாழணுங்கிற எண்ணமும் இல்லை, அட கைலாசத்துக்கு வரணுங்கிற எண்ணம் கூட இல்லை அவளுக்கு. அவளுக்கு நான் என்ன கொடுக்க முடியும், என் லோகம்தான் நான் கொடுக்க முடியும். அவளுக்கு அந்த அனுகிரகம் நான் பண்ணணும். அதனால் அவளுடைய பக்தியை பிரகடனப்படுத்துறதுக்கும் வாதவூராரோட பக்தியை பிரகடனப்படுத்துறதுக்கும் ராஜாவுக்கு அவனோட தப்பு புரியறதுக்கும் ஒரு சாதுவை தண்டிச்சா அபச்சாரம் பண்ணால் எப்பேற்பட்ட கேடு விளையும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு லீலை பண்ணணும்னு சுவாமி நினைச்சார் அப்படின்னு சொல்கிறார். வைகை வந்ததுங்கிறத முதல்ல சொல்லும் பொழுதே மீனாட்சி கல்யாண படலத்தை குண்டோதன படலம் தான் வைகை வருது முதல்ல. இப்போ கங்காதேவியை அங்கேருந்து அதுலேருந்து ஒரு பகுதி அனுப்பிச்சு வைகை ஆகிறதுக்கு அனுப்பிச்சாருன்னு தான் சொல்லப்படுறது. அதனால் அந்த கங்கையின் மறுவடிவான வைகையை அழைத்தார். பிரளய காலத்தில் எப்படி வெள்ளம் வரணுமோ அப்படி சப்த சமுத்திரங்களும் பொங்குறாப்புல அப்படி வா அப்படின்னு ஆக்ஞா பண்ணினார் சுவாமி. பயங்கரமாக பெருகி வருது வைகை. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகம், ஒரு வெள்ளம், கண்ணுக்கு எதிர்படுற எல்லாத்தையும் இடிச்சு தவிடுபடியாக்கிட்டு போகிறது. அது சொல்லும்போது அழகாக ஒரு காஞ்சிபுரத்து லீலை ஒன்று சொல்லி காமாட்சியும் ஏகாம்பரநாதரையும் நினைக்கும்படியாக பண்ணிவிடுறார் பரஞ்சோதி முனிவர். அது ஒரு அழகு. தும்பை சடை முடியான் ஒரு சொல்லாடிடவும் முன்னாள் வம்பை பொறுமுலையால் வரிவளையால் வடுவழுத்தும் கொம்பை தவம் குலைப்பான் கடுங்கோபங்கொடு நடக்கும் கம்பை பெருநதியில் கடும் கதியால் வரும் வையை. வைகை என்ன ஸ்பீடில் வரான்னா சொல்கிறார். ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் கம்பா நதி வந்ததே அந்த வேகத்தில் வரா அப்படின்னு சொல்கிறார். தும்பை சடையுடைய சிவபெருமான் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ன உடனேயே வைகை எப்படி வந்தா, கம்பா நதி தீரத்தில்
சுவாமியுடைய தரிசனம் வேணும், சுவாமி தன்னை ஏற்றுக்கணும்னு அம்பாள் தபஸ் இருக்கா காமாட்சி. மணல்ல லிங்கம் பிடிச்சு பூஜை பண்ணினா திடீர்னு கம்பாநிதி பெருக்கெடுக்கும்படியா சுவாமி சங்கல்பிச்சுட்டார். வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. பக்கத்தில் இருக்கிற சேட்டிகள்லாம் பயப்படுறா, அம்மா நதி வெள்ளம் பெருக்கெடுத்து வருது அப்படின்னா எல்லாரும் பயந்து தன்னை காப்பாற்றிக்க பாப்பா இல்லையோ. பக்தாள் என்ன நினைப்பா, தன்னை காப்பாற்றிக்கவும் நினைக்க மாட்டா, என்னை காப்பாற்றுன்னு சாமிகிட்ட வேண்டிக்கவும் மாட்டா, சாமியை காப்பாற்றணும்னு நினைப்பா. எடிப்பணிகள் மாந்திரங்களில் ஒரு சம்பவம் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவள் பூஜை பண்ணிட்டு அர்ச்சாவதார மூர்த்தியை அவள் குழந்தையாகவே நினச்சி பக்தி பண்ணிட்டு இருந்த ஒரு தம்பதி அவள் வீட்டில் நெருப்பு பிடிச்சிடுத்துங்கிறார் சார். நெருப்பு பிடிச்சிடுத்துனா தன்னை காப்பாற்றிக்க பாப்பா, தனக்கு பிரியமானவாளை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவா. அவளோட குழந்தைய பற்றி கூட கவலைப்படலை, அவளை பற்றியும் அவள் நினைக்கல. அவள் பூஜை பண்ணுற சுவாமிக்கு நெருப்பு பிடிச்சிடும்னு நினைக்கிறா. நம்ம என்ன நினைப்போம், சரி இந்த சுவாமி போயிடுச்சுன்னா இன்னொரு சுவாமி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம்னு நினைப்போம் இல்லையா. அது கல் விக்கிரகமாகவோ இல்லை உலோக மூர்த்தியாகவோ சித்திரப்படமாகவோ இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இன்னொன்று வேதாந்தம் பேசுவாள், அந்த அக்னியுமே அவர் தான் ஐயா அப்படின்னு பேசுவாள் இல்லையா. பக்தி இல்லாத ஒரு வரட்டு வேதாந்த ஞானம் இதெல்லாம் ஞானத்தில் சேராது. இவ அந்த சுவாமி எப்படியாவது காப்பாற்றணும்னு அமடாட்டு 2 பேர் பாடுபட்டு அந்த சுவாமி எடுத்துன்னு வெளியில் வந்துட்டா. நெருப்பு நன்னா பரவிடுத்து அந்த குழந்தைய எடுத்துன்னு வரலேங்கிறது அவளுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்க. அவளுக்கு தோன்றதுக்கு சுவாமியை பத்திரமா கொண்டு வெளியில் வச்சுட்டா. குழந்தை எரிஞ்சு போயிடுது, கருகி போயிடுத்துங்கிறார் சார். உன்னை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் பாடுபட்டோமே, எங்கள் குழந்தைய கொன்னுட்டியேன்னு சாமானிய மனுஷா கேட்பா. பக்தா நொந்துக்க மாட்டா சுவாமியை. சரி பகவத் சங்கல்பம் மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம் நீ வா நினைக்கிறத, இந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுத்துங்கிறார். எண்ணிப்படைகள் மாந்திரங்கள் இருக்கிறது எதுவுமே கல்பனை சம்பவமே கிடையாது. அவ்வளவு நடந்த விஷயங்கள், எந்த காலத்திலையோ நடந்ததும் இந்த காலத்தில் நடந்ததுமா நமக்கு அவர் எடுத்து சொல்லியிருக்காருன்னா அந்த பக்தி இருந்தால் நிஜமாக தான் நடக்கும். அர்ச்சாவதார மூர்த்திகிட்ட அந்த பக்தி காட்டணும். யார் இதை வெளிக்காட்டுறா, நமக்கு அம்பாளே இதை பண்ணி காட்டுறா. மணலில் பிடிச்ச லிங்கம் நதி அடிச்சுன்னு வந்ததுன்னா இவன் சுவாமிக்கு ஆபத்து வந்துடுமேன்னு நினைக்கிறாளாம். பரமேஸ்வரன் இல்லையா, பஞ்சபூதங்களும் அவருக்குள்ளே தானே இருக்குன்னு நினைக்கலாம். அவள் அப்படி நினைக்கல, சுவாமியை கட்டிண்டா. அபிராமபட்டர் ரொம்ப அழகாக சொல்கிறார், கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகிங்கிறார். இந்த கட்டத்தை சொல்லும்போது அவள் கட்டின்றதுனால அவளுடைய ஸ்தனத்தோடைய தடம் பதிஞ்சுதான். அப்படின்னா என்ன அர்த்தமா, என் சுவாமின்னு ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்கிறார். அவர் எங்க ஆளுப்பா அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணிட்டாளாம் அபிராமி இந்த இதில் சொல்கிறார். அப்படி இந்த இடத்துலையும் அதே சொல்கிறார், வரிவளையால் வடுவழுத்தும் கொம்பை தவம் கொலைப்பான். அவர் தபச கொலைக்கிறாப்புல கடுங்கோபம் கொடு நடக்கும் கம்பை பெருநதியில் கடுங்கதியால் வரும் வையை. அந்த கம்பா நதி அப்படி வந்ததே, அப்படி வந்தது. எப்படி இவ கட்டி பிடிச்சின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார், எழ்களின்றி இமையவர் கோனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியேன் பெற்றவாறே. திருட்டு பய அப்படிங்கிற கள்ளக்கம்பன் ஏகம்பன் அப்படி என்ன அவ்வளவு நேரம் பூஜை பண்ணியிருக்கா, இறக்கமே படலையாம். இவரே பிளான் பண்ணி அந்த கம்பாநிதியை ஓட விடுவாராம். அச்சுச்சோ சாமிக்கு ஒன்றும் ஆப்படாதேன்னு இவ கட்டிண்டா பத்தியா, அந்த கேப்பில் வெளியில் வந்தாராம். தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனேங்கிறார். என்ன ஒரு பாவம், என்ன ஒரு அழகு அவள்லாம். அது மாதிரி வந்ததுன்னு மதுரை லீலையை சொல்கிறத நமக்கு ஒரு காமாட்சி ஏகாம்பரநாத தரிசனத்தை பரஞ்சோதி முனிவர் பண்ணி வைக்கிறார். இதே மாதிரி லீலை ஆவுடைக்கால் சரித்திரத்தில் உண்டு. ஆவுடைக்கால் பூஜை பண்ணிட்டு இருக்கிறத திருநெல்வேலி செங்கோட்டை தானே, சின்ன வயசுலேயே வைதவியம் கல்யாணம் ஆகிடுதுன்னு புரியறதுக்குள்ளே ஆத்துக்காரரே போய் அவள் பெரிய மனுஷி ஆகிறதுக்குள்ளேயே விதவை ஆயிட்டா. அந்த காலத்து வழக்கப்படி அந்த சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணால், நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன், வைதவியங்கிறது கேவலம் இல்லை, வைதவியங்கிறது பகவான் கொடுக்குற சந்நியாசம்னு பெரியவா சொல்கிறேன்.
அது அப்படி ஏற்றுண்டு இருந்துவிட்டு அவளுக்கு ஈஸ்வர கிருபை கிடைக்கும், அவளால் எல்லாருக்கும் கிடைக்கும். ஒரு திலகவதி அம்மையார் போகிறோம் உதாரணத்துக்கு, நம்ம என்ன சாரதா தேவி மாதிரி எத்தனை பேர் நம்ம உதாரணம் காட்டலாம். இப்படி நேர்ந்துடுத்துன்னா அதை தபஸா எடுத்துன்னு வாழக்கூடிய வாழ்க்கை. அதுக்கப்புறமே எப்போவுமே என்னுடைய போக வாழ்க்கை மாறாதுன்னு இருந்துட்டு அவளை பற்றி பேச்சு இல்லை. இங்கே ஐயாவாள் இங்கேருந்து போய் அவளுக்கு உபதேசம் பண்ணினார், ஸ்ரீதர ஐயாவாள். ஏன்னா அவளுக்கு அவ்வளோ சிவபக்தி இருந்ததுனால சிவபெருமானோட அம்சமே ஆன அவதாரமே ஆன அவர் போய் உபதேசம் பண்ணினார். அதுக்கப்புறம் ஊரை கண்ணாபின்னான்னு பேசித்து ஏசித்து அதெல்லாம் பற்றி அவள் கவலைப்படலை. இப்படி மணலை பிடிச்சி பூஜை பண்ணிட்டு இருக்கிறத 6 பெருக்கெடுத்து எடுத்து எல்லாரும் அக்கா வருது தண்ணி வருதுன்னா, அச்சோ சாமி அடிச்சுன்னு போயிடுமேன்னு சாமியை கட்டின்றாளாம். என்ன ஆச்சான்னு தெரியுமோ, 6 அப்படி அவளை விட்டுட்டு அப்படி பிரதட்சணமாக போயிடுதான். அவருடைய கல்ச்சரித்திரத்தில் இருக்குது. அதான் பக்தியோட அழகு இல்லையா? பக்தியால் என்ன சாதிக்க முடியாது. அப்படி அபாரமான சப்தத்தோட பேரொலியோட பொங்கி வருது. ஜனங்கள்லாம் நடுநடுங்கி போகிறா. எல்லாரும் அவளையும் அவள் ஒஸ்தின்னு நினைக்கிற ப்ராப்பர்ட்டியும் காப்பாற்றிக்க பார்ப்பா. இது ரொம்ப நேச்சுரலான விஷயம். இந்த இடத்துல மதுரை மக்களோட மனோபாவத்தை சொல்ல ரொம்ப அழகாக இருக்கு. அவா பொருளை காப்பாற்றுறாப்புல தன் பொருளை காப்பாற்ற முடியுமா அடுத்தவா பொருளையும் காப்பாற்றினாங்கிற. அப்புறம் என்ன, சமய சந்தர்ப்பம் கிடச்சிதுங்கிறதுக்காக அடுத்தவா பொருளை எடுத்துக்காமல் அதை அவளுக்கு ஒப்படைக்கிற மனம் உள்ளவான்னு சொல்ல. இதுதான் ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? ஜனங்கள் எப்படி இருந்திருக்கா, எந்த அளவுக்கு முடியாத வாளுக்கு உபகாரம் பண்ணணுமோ பண்ணி, குழந்தைகளையோ வயசான வாளையோ ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றி, நல்ல உயர்ந்த மாடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போய் அங்கேருந்து உயிர் தப்பி இருக்கக்கூடிய ஜனங்கள். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறாள். ராமா, திருப்பி ஆரம்பிக்கலாமா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? இருக்கு இல்லையா? இந்த இருமல் தான் ரொம்ப வருது. ராம ராம ராம். கண்டினியூ பண்ணட்டுமா? இல்லை ஆயிடுச்சு, 10 நிமிஷம் தான். சரி சரி சரி. ஏன் அப்படி நடந்ததுன்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறா. குதிரையெல்லாம் லாயத்தில் குதிரையெல்லாம் நிறைய ஆயிடுத்தாமே இப்படியெல்லாம் சொல்கிறாளே. எல்லாருக்கும் தெரியாது, ஊரில் இருக்கிறவாளுக்கு கேள்விப்பட்டது தான், அங்கே இருந்தவா தான் பார்த்துருக்கா. ஆமாம் அப்படி தான் சொல்லிக்கிறா. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையப்பா. அதே மாதிரி இப்படி ஒரு வெள்ளத்தை நம்ம பார்த்ததே இல்லையே. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா, வருணன் ஒரு தரம் பாண்டியனுக்கு சோதனை கொடுக்குறேன்னு வெள்ளத்தை வரவழைச்சான், பரமேஸ்வரன் அந்த வெள்ளத்தை தடுத்துட்டார் அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இப்படி கூடவா வரும் எங்கேயாவது? நம்மளை இத்தனை நாள் அந்த வைகையில் ஸ்நானம் பண்ணியிருக்கோம், இத்தனை ஆக்ரோஷம் பார்த்தது இல்லையே. ராஜா நீதி தவறிட்டாரோ? இயற்கை உட்பாதங்கள் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். நாட்டை ஆள்றவன் தர்மத்துக்கு விரோதமாக இருந்தால் இயற்கை சீற்றம் கொள்ளும். எனக்கு மீறி யாரும் இல்லைன்னு நினச்சிட்டா உனக்கு மேலே நீ கடவுளையே நம்பலப்பா, என்ன நீ நம்பித்தான் ஆகணுங்கிறது இயற்கை இல்லையா? மனுஷனுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறியோ இல்லையோ, பாரு உன் சக்தியை நீ காட்டு, என் சக்தியை நான் காட்டுறேன்னு. இந்த பிரகிருதி பகவான் தானே இல்லையா? ஜனனியும் பிருத்திவியும் காமதுகாஸ்தே பெரியவா மைத்திரி பட்சத்தை ஜனகோ தேவகா சகல தயாடு. இந்த பிருத்திவிங்கிறது அம்பாள், பரமேஸ்வரன் ஆகாசம். நீ அதை ஒத்துண்டான்னா ஒத்துக்காட்டா என்ன, அதோட தன்மையை அது காட்டிடும். உன்னுடைய மனுஷ புத்தியோ உன்னுடைய ஆற்றலோ உன் பராக்கிரமமோ உன் விஞ்ஞானமோ அங்கே ஒன்றும் பலிக்காது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் இயற்கை அப்பப்போ மனுஷனை மிரட்டுறது. நார்மல் ஆனவனே இவனும் திரும்பி பழையபடி ஆகிடுறான், திருந்த மாட்டேங்கிறான். ராஜா நீதி தவறிட்டானோ அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிக்கிறா. ஆமாம்ப்பா, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர், பெரிய சிவபக்தர். அவருக்கு ராஜா தண்டனை கொடுக்குறார் சிவபக்தருக்கு. இது ரொம்ப அபச்சாரம். இது சிவனடியார்களை போற்றக்கூடிய மதுரை, சிவனடியார்களை வழிபடக்கூடிய ராஜவம்சம்.
அந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணுறார். ஒரு தப்பு கண்ணில் பட்டதுன்னா அது என்ன ஏதுன்னு விசாரிக்கணுமே தவிர அது நுனிவரில் போய் விசாரிக்கணும். மேலோட்டமாக தண்டனை கொடுக்கப்படாது. ராஜா அப்படி பண்ணினதோட விளைவு தான் நம்ம எல்லாரும் அவஸ்தைப்படுறோமோ இப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாளாம். ஒருத்தர் சொல்கிறாரா, குண்டோதரம் வந்து வைகையை குடிச்சு விட்டான்னு கேள்விப்பட்டிருக்கோம், 1000 குண்டோதரம் வந்தால் கூட இதை குடிக்கவே முடியாது போல இருக்கே அப்படி பேசிக்கிறான். அவ்வளோ பெருகி வருதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நீ பேசின்னு இருக்கிறத. இவருக்கு தண்டனை கொடுத்தவா என்ன பண்ணிட்டு இருப்பா, வைகை கரையில் நிற்க வச்சு இவரை என் குடும்பத்தை காப்பாற்றணும் இவரை அம்போன்னு விட்டுட்டு ஒடியே விட்டாலாம். இவர் நேர கோயிலுக்கு வந்துட்டார். சுவாமி சன்னிதானத்தில் இருந்துட்டு சாதுக்கள் என்ன பண்ணுவா, லோகக்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவா இல்லையா. வழுதி தன் தமர் விட்டேக மதுரை நாயகன் பாலேகி அழுது இசை பாடும் தொண்டில் அகப்படும் பாதம் போற்றி தொழுது கொண்டு அறிவாய் ஊரும் சுகப்பெரும் கடலின் மூழ்கி எழுது சித்திரம் போல் மன்னி இருந்தனர் வாத ஊரார். வழுதியுடைய தமர்னா அவனோட அடியாட்கள் நகர்ந்த உடனேயே நேர கோவிலுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போல, எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கவும் இல்லை. சுவாமிகிட்ட போயிட்டார். அங்கே நின்று பகவானுடைய கிருப்பைக்காக அழுது இசைபாடும் தொண்டில் அகப்படும் பாதம் போற்றிங்கிற. யாரெல்லாம் அவரை நினச்சி பாடுறாளோ அவளுக்கு தொண்டு செய்யறதுக்காகவே வந்து மாட்டிக்கிற பாதத்தை போற்றினாருங்கிற. ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகான வார்த்தை. நாயன்மார்கள் சரித்திரம் பூரா அதைத்தான் சொல்கிறது. அவரை நினச்சி உருகி பாடினவாளுக்கு என்னென்னலாம் சேவை பண்ணியிருக்காருன்னு காட்டுறது இல்லையா. திருவிளையாடு புராணத்துலேயும் அதுக்கு பிரமாணம் இருக்குது, பெரிய புராணத்தையும் பிரமாணம் இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் அடங்காத சரித்திரங்கள் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், தன்னை சுவாமிக்கு கொடுத்தவாளுக்கு சுவாமி தன்னை கொடுத்து விடுறார், அவ்வளோதான் விஷயம் இல்லையா. தந்தது எந்தன்னை கொண்டது உந்தன்னை சங்கர ஆறுகுலோ சதுரன்னு தானே சொல்கிறார். முடிவில்லாத ஒரு ஆனந்தத்தை நான் பெற்றேன், யாது நீ பெற்றாய் என்பாளுங்கிறார் இல்லையா. அதனால சுவாமி வந்து தன்னை ஆத்மசமர்ப்பணம் பண்ணின பக்தனுக்கு தன்னை கொடுத்து விடுறான். வேற எதனாலையும் பகவானை திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம லௌகீக விஷயங்கள்லாம் பண்ணுறது கூட இதுக்கு ஒரு அடையாளமே தவிர நம்ம கொடுக்குற வஸ்துக்களாலெல்லாம் சுவாமியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதனால இசைபாடும் தொண்டில் அகப்படும் பாதம் போற்றி அந்த திருவடியை நினச்சி பகவானை தொழுது கொண்டு அந்த ஞாபகத்திலேயே இருந்து அதனால ஊரும் சுகப்பெரும் கடலின் மூழ்கி, அங்கே பெரிய வெள்ளம் ஓடின்னு இருக்க, இங்கே உள்ள பக்தி வெள்ளம் ஓடின்னு இருக்கான், அதில் மூழ்கி இருந்து எப்படி இருந்தார், எழுது சித்திரம் போல் மன்னி இருந்தனர் வாதவர். அப்படியே ஒரு சித்திரம் எழுதினா அந்த சித்திரம் எப்படி அசையாமல் கண் அமைக்காமல் இருக்குமோ அப்படி தியான லயத்தில் இருந்தார் வாத ஊரார் அப்படின்னு எழுதுறார். இதோடு இந்த படலம் பூர்த்தி ஆறுது. 60வது படலம் பரியெல்லாம் நரியான படலமும் வைகையை அழைத்த படலமும். 61வது படலம் அடுத்த படலம் மண் சுமந்த படலம்னு அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ.